நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரக்குளத்திலிருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர் ஸ்ரீதோ, பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா மற்றும் மிஸ் பூஜா முரடா. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் என்னை நோட் பண்ணிக்கோங்க. 1456 14567. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக உருவாக்கப்பட்ட டோல் ஃப்ரீ நம்பர் 1456. இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். தந்தனத்தம் என்று சொல்லியே ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே. காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே. மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை தாடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே, வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. இப்போது நீங்கள் கேட்க இருப்பது கொரோனா பற்றிய ஒரு ஒளிச்சித்திரம். வழங்குபவர் திரு பழனிசாமி, திருமதி பூங்காவனம், திரு கோதண்டராமன். எங்கெங்க போகிறீங்க? அம்மா மஞ்சள் வேலையும் போயிட்டு வரணும்மா, ஒரு மருந்து ஒன்று வாங்கிட்டு வரணும். மருந்து வாங்கிறது இருக்கட்டும், முகக்கலசம் போடாமல் போகிறீங்களா? இந்தாங்க முகக்கலசம் போட்டுக்குங்க. இப்போ முகம் 2 ஊசி போட்டிருக்கம்மா. 2 ஊசி போட்டாலும் இப்போ ரொம்ப இதாக இருக்குது கொரோனா. 2 ஊசி போட்டது பத்தாது. கொரோனாவை பற்றி உங்களுக்கு என்ன நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு, கொரோனா பாதிப்புலாம் இருக்குது. அதனால் நம்ம முகக்கலசம் போடணும். 1க்கு 2 போட்டுக்குங்க. நீங்கள் போனாலும் அங்கே 2 அடி எட்ட நின்று தான் நீங்கள் நிற்கணும். ஒரு பொருளை வாங்கினாலும் அதை கையை க்ளோஸ்ன்னு போட்டு கையை கழுவிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை தொட்டு வாங்கணும். அடுத்தவங்க தும்புறதோ இருமுறதோ இருந்தாலும் 2 அடி எட்டையே நிற்கிறது தான் நல்லது. இப்போ எவ்வளோ ஒரு புது இதெல்லாம் வந்திருக்கு. அந்த கொரோனாவை பற்றி உங்களுக்கு வரக்கூடாதுன்றதால தான் நம்மளாம் வெளியெலாம் போகக்கூடாது. நீங்கள் மீறி போகிறீங்கன்னாக்குள்ளே நீங்கள் பாதுகாப்பாக இருந்துட்டு வாங்க. அப்படியே நடந்துக்கிறேம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். நீங்கள் சொல்லலைன்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். போய் ஏதோ எங்கே அது ஒன்றும் தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்திருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். வணக்கம். எங்கள் இதிலேருந்து நடந்த இது ஒளிபரப்பை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதன்படி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
முதல்ல நம்ம கொரோனா போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. அது இல்லாமல் கொரோனாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. கொரோனாவுடைய வழிமுறைகளை, அரசாங்கம் சொல்லிக் கொடுக்குற வழிமுறைகளை நாம் தினசரி ஒழுங்காக கடைப்பிடிச்சாவே எந்த கொரோனாவும் எதுவுமே நம்மக்கிட்ட வராது. முதல்ல கட்டாயமாக மாஸ்க் போட்டுக்கணும், 2 மீட்டர் இடைவெளி இருக்கணும், 7 தடவை கைக்கு ஒரு நாளைக்கு 20 தடவை குறைஞ்சது கையை கழுவணும். இதெல்லாம் நம்ம இருந்தோம்னா 2 வேளை ஊசி போடணும், 2 டோஸ் ஊசி போடணும். இதை மட்டும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். இந்த முறைகளை நம்ம கடைப்பிடிச்சா எந்த கொரோனா நம்மளை வராது. ஏன்னா முதியோருக்கு அதிகமான பாதிப்பு கொரோனாவில் வர்றதுனால நம்ம இதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னு சொல்லி நம்ம முடிக்கிறோங்க. இதுவரை நீங்கள் கேட்டது கொரோனா ஒளிச்சித்திரம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667 14567. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக உருவாக்கப்பட்ட டோல் ஃப்ரீ நம்பர் 145667 14567. மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.